தளபதியோட முதல் மாநாட்டில் அரசியல் மேடையில சினிமா பத்தி பேசியிருப்பாரு. அது பயங்கர வைரல் ஆச்சு. சினிமானா என்ன வெறும் டான்ஸ், பாட்டு, ஃபைட், காமெடி, என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா? கூத்து அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும். எப்படி அவர் அரசியல் மேடையில சினிமா பேசினாரோ அதே மாதிரி சினிமா மேடையில அரசியலும் பேசியிருப்பாரு. வீட்டுல ஒரு குட்டி பையன் ஆசையா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான், அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான், அப்பாவோட சேர்ல ஏறி டொயினி ஏறி உட்காந்துக்குவான். அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது, தொலைன்னு இருக்கும். வாட்ச் கையிலேயே நிக்காது. அந்த சேர்லாம் உட்காரலாமா வேணாமா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டை அதுக்கு இல்ல, அவர் யார சொல்றாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்பா சட்டை, ஓ அப்பா மாதிரி ஆவணும்னு கனவு, இதெல்லாம் என்ன தவறு? தேவையில்லாம தேர் இழுத்து இப்படியும் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா அண்ணன் டிவிகே கட்சியோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா ஒண்ணு நடத்துனாங்க. சரிங்க. அங்க அண்ணன்ட்ட இருந்து எல்லா அரசியல்வாதியோட ட்ரோலுமே செம ஃபன்னா நடந்திருக்கும். இந்த அரசியல்னாலே வேற லெவல் தான்ல. யாரு யாரை எப்போ எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது, யாரு யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு சொன்னதுன்னு நினைக்கிறேன். வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன, திடீர்னு ஒருத்த என்ட்ரி கொடுத்துட்டானே. இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதான் ரொம்ப முக்கியமான விஷயம், மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கைனா இப்போ ஆல்ரெடி நம்ம கல்வி திட்டத்துல 2 லாங்குவேஜ் இருக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னொரு மொழி எக்ஸ்ட்ரா கத்துக்கணும்னு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சொல்றாங்க. அப்படி அவங்க கல்வி திட்டத்துல கொண்டு வந்தாதான் மத்திய அரசு கிட்ட இருந்து கிடைக்கிற நிதியுமே தமிழ்நாட்டுக்கு தருவணும் ஒரு பிஸ்ட் அடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம மாநில அரசாங்கமும் மும்மொழி கொள்கையை எதிர்த்து நிக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த ஹேஷ்டாக் போட்டது. இப்போ அந்த இஷ்யூ பத்தி விஜயண்ணாவும் பேசுறாங்க. மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? அந்த போஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி எடிட் செமையா இருக்கு. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். ஏய் செம எடிட்பா. அதை வந்து நாங்க நம்பணும். செம எடிட். நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் பாஸ் கேட்கும் போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இந்த ஸ்பீச்ல இருந்து அப்படியே மாநாடு ஸ்பீச் போனோம்னா, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? ஆமா சரி ஓகே, பேக் டு டாபிக். தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கற்றுக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம். ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக